Okay. Okay, now tell me, can you all see my screen? Yes, sir. Okay, very good. Okay, இன்றைய கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? What we are going to study today? Simple past. Okay, Simple past. past tense. Okay, so in today's class, I think நியூ ஜாயினர்ஸ் இப்போ நியூ ஜாயினர்ஸ் நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு என்னோடய கிளாஸை பார்க்குறதுக்கு என் லிங்க்கை வந்து எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ணினேன். பட் ஆக்சுவலி இது வந்து டிப்ளமா இன் இங்கிலீஷ் 17th கிளாஸ். ஆல்ரெடி நாங்கள் கிராமர் பேசிக் விஷயங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டென்ஸை ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன டென்ஸ் படிச்சுக்கிறோம்? Present. Present tense, past tense, future tense. யா, நாங்கள் வந்து 2 டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி 3வது டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படிக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கிறோம். ரைட்? ஸோ ஓகே, நியூ ஜாயினர் சொல்லுங்கள் பார்ப்போம், இங்கிலீஷில் மொத்தம் எத்தனை டென்சஸ் இருக்குது? 12 சார். வெரி குட். மொத்தம் 12 இருக்குது. மொத்தம் 12 இருக்குது. இந்த 12 நம்ம எப்படி 3ஆக வகைப்படுத்தலாம்? சிம்பிளாக சொல்லுதா இந்த present tense, Present tense, past tense, future tense. present tense, past tense, then Future tense. yeah, very good, future tense. Okay, present tense mean இப்ப தமிழ்ல என்ன now. சொல்லுவோம்? நிகழ்காலம். இறந்த Past காலம். நிகழ்காலம். Past Past tense mean எதிர்காலம். இறந்த காலம். past tense இறந்த காலம். Future tense எதிர்காலம். எதிர்காலம். ஓகே, வெரி குட் வெரி குட். ஸோ நாம் இன்றைக்கு இந்த மீடியில் இருக்கக்கூடிய பாஸ்ட் டென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஓகே, வளமையாக நீங்கள் பாருங்கள், இப்போ கிளாஸுக்கு வந்திக்கிறவங்க சும்மா சொல்லுங்க பார்ப்போம், எத்தனை வருஷம் இங்கிலீஷ் படிக்கிறீங்க நார்மலி ஒவ்வொருத்தரும்? சின்ன வயசுல இருந்து. சின்ன வயசுலேருந்து ஃப்ரம் கிரேட் 3. ஃப்ரம் கிரேட் 3 வி ஆர் ஸ்டடிங் இங்கிலீஷ், ரைட்? ஆனாலும் இப்போ ஒரு ஓ லெவல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கூட குறைஞ்சது 8 வருஷம் ஓ லெவல் ஸ்டூடெண்ட், ரைட்? அதே மாதிரி ஏ லெவலில் இருந்தால் இன்னும் 10 வருஷம் படித்து முடிச்சாக்கலாம். அப்போ கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இங்கிலீஷ் படிச்சிக்கிறோம். ஆனாலும் என்ன விஷயம் டிசன்னா, இந்த இங்கிலீஷை டீச் பண்ணுற மெத்தட் இருக்குது தானே, இது வந்து சரியான மெத்தடால் டீச் பண்ணாததால் நிறைய பேருக்கு இந்த இங்கிலீஷ் இண்டால இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி ஒரு விஷயம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? டு யூ ஃபீல் லைக் தட்? ஒரு சப்ஜெக்ட், அது என்ன சப்ஜெக்டாக இருந்தேன்னு சொன்னாலும், என்ன விஷயமாக இருந்தாலும், ஒரு விஷயத்தை அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ, அதை எப்படி படித்து கொடுக்கணுமோ அந்த மெத்தடில் டீச் பண்ணேன்னு சொன்னால் தானே அது இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்கும், ஈஸியாக விளங்கும், மைண்ட்லேயும் வச்சு கொள்ளிடும். இல்லை சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு ஸ்கூல்லையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சரியா? ஒரு சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸோ சயின்ஸோ ஈவன் இங்கிலீஷோ அந்த சார் டீச் பண்ணுன்னு சொன்னால் நல்லா குவாலிட்டியாக விளங்கும், நல்லா நினைவிக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கலாம். ஓகே, சில ஆட்களை டீச் பண்ணுற அந்த மெத்தட் வந்து போரிங், அது இவ்வளோ படித்தாலும் விளங்குறதில்ல, அந்த கிளாஸில் இருக்கக்குள்ளேயே ஒரு ஃபீல் வரும், எப்படா கிளாஸ் முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் இந்த இங்கிலீஷும் அதே மாதிரி தான். இங்கிலீஷ் நிறைய இடத்துல வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அது எப்படி சரியான முறையில் அந்த டீச் பண்ணுறது தெரியாமல் சும்மா டீச் பண்ணுறேன். இங்கிலீஷ்ன்றால இப்போ பாஸ்ட் டென்ஸ், ஓகே பாஸ்ட் டென்ஸ்னா இருந்த காலமாக, இதில் வேர்ப் இப்படி வரணும் அப்படி வரணும், இதில் சட்டம் இது தான், இடி சேரணும், ரெகுலர் இர்ரெகுலர் அப்படின்ட்டு போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை மட்டுமே டீச் பண்ணிக்கிட்ட போரிங் ஆகும். கிராமர் சட்டம் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன செய்கிறது, கிராமர் சட்டத்தை மட்டும் போட்டு டீச் பண்ண அது போரிங் ஆகும். அப்படி இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இங்கிலீஷை எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்டோரி மூலமாக, ஒரு poem மூலமாக, ஒரு வீடியோவை பார்த்து இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸுகளை செஞ்சு அப்படி படித்தோம்னு சொன்னால் எங்களோட மைண்டில் பதிகிற விதமும் கூடுதலாகிக்கும், இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்கும், ரைட்? அதே போல் இங்கிலீஷில் ஆக இம்பார்ட்டன்ட் vocabulary. Do you agree with me? இங்கிலீஷில் vocabulary முக்கியம். What do you mean by vocabulary? சொற்கள் அல்லது கருத்துக்கள். சொற்கள், vocabularies மீன் வேர்ட்ஸ். அப்போ ஒரு மொழியை நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு லாங்குவேஜை படிக்கணும்னு சொன்னால் அந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் vocabulary கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா
அப்பதான் எங்களுக்கு அதை பேசுறதுக்கோ எழுதுறதுக்கோ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கோ vocabulary தெரிஞ்சுக்கணும். ஆனா பாருங்க ஸ்கூல் டேஸ்ல vocabulary டீச் பண்றதுக்கு என்ன செய்வாங்க? இல்லாட்டி ஈவன் சில இப்பவும் சில அந்த கிளாஸஸ்ல இருக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா பாருங்க. இன்றைய நாளுடைய vocabulary சொற்கள் 10 நான் அதில் இங்கிலீஷையும் போட்டு தமிழ் மீனிங்கையும் போட்டு போட்டு அப்படி பாடமாக்குங்க. இப்படி பாடமாக்கி ஒரு நாளும் ஒரு லாங்குவேஜ் படிக்கலாம். ஒரு நாளும் பாடமாக்கி லாங்குவேஜ் படிக்கலாம். லாங்குவேஜ் வந்து படிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். வாட் வி ஹாவ் டு டூ? Practice. We have to practice English. Then only we can learn English. இங்கிலீஷை ப்ராக்டிஸ் பண்ணினா தான் இங்கிலீஷை படிச்சு கொள்ளலாம். அப்போ எப்படி இங்கிலீஷை ப்ராக்டிஸ் பண்ற? எப்படி இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ற? டெய்லி வந்து ரூட்டீன் பண்ணணும். எப்படி? Story. Story read பண்ணணும். ஸ்டோரி ரீட் பண்ணணும். ஓகே, வெரி குட். ஓகே, 4 விஷயம் செய்யணும். வந்து யூஸ் பண்ணணும். டெய்லி அதை யூஸ் பண்ணணும். ஓகே, 4 விஷயம். என்ன லாங்குவேஜ் எடுத்து சொன்னாலும் 4 விஷயம் இருக்குது. ஒன்றாவது என்ன? லிஸ்னிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். இந்த 4 ஸ்கில்ஸ் எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் சரி. இங்கிலீஷ்லேயும் இந்த 4 லாங்குவேஜையும் நம்ம ப்ராக்டிஸ் 4 ஸ்கில்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எங்களுக்கு இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, நான் இந்த பாஸ்ட் டென்ஸை உங்களுக்கு இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெத்தடில் டீச் பண்ண போகிறேன். ஓகே, ஷெல் வி ஸ்டார்ட்? ஓகே சார். Okay, Yes, sir. are you all interested in stories? ஸ்டோரி என்ன பிடிக்கும் எல்லாருக்கும்? Yes, sir. எஸ் சார். ஸ்டோரி என்ன பிடிக்கும்? என்ன மாதிரி ஸ்டோரி ரீட் பண்ணுவீங்க? என்ன மாதிரி ஸ்டோரி நார்மலாக ரீட் பண்ணுவீங்க? அட்வென்ச்சர் ஸ்டோரிஸ்? What do you mean by adventure? அட்வென்ச்சர் அந்த சாகசங்கள், புதிய ஒரு இடத்துக்கு போகிறது, அப்படி இல்லாட்டி ஜோக் ஸ்டோரிஸ், இல்லாட்டி moral ஸ்டோரிஸ், அது மாதிரி ஸ்டோரி ரீட் பண்ணி. ஓகே, இன்றைக்கும் நாங்கள் ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டோரியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் அந்த ஸ்டோரியில் வரக்கூடிய சில வேர்ட்ஸுடைய மீனிங் பார்ப்போம். எல்லா வேர்ட்ஸ்டையும் இல்லை, சில வேர்ட்ஸ்டு. ஓகே, நான் இங்கிலீஷ் அந்த பேசிக் லெவல்ல இருந்து கொண்டு போகிறோம்ங்கிறதுக்காக வேண்டி ஈவன் சிம்பிளான வேர்ட்ஸ்ட மீனிங்கையும் நான் இங்கே போட்டிக்கிறேன். ஓகேயா, சிம்பிளான வேர்ட்ஸையும் நான் போட்டிக்கிறேன். நம்ம பேசிக் லெவல்லேருந்து போகணுங்கிறதுக்காக வேண்டி ஸ்டோரி முடிஞ்சு இந்த ஸ்டோரி ரிலேட்டடான கொஞ்சம் அட்வான்ஸ் vocabulary, அட்வான்ஸ் வேர்ட்ஸையும் நான் தருவேன். இப்போ சில ஆட்கள் யோசிக்கலாம், என்னடா இங்கிலீஷ் படிப்பவன் வந்தா இப்படி இந்த வேர்ட்ஸ் சொல்லி தராங்க, இதெல்லாம் ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும் தானே, அப்படி சம்டைம் யோசிக்கலாம். அதால் உங்களுக்கு சில டிஃபிகல்ட் வேர்ட்ஸும் வச்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ இங்கிலீஷில் நார்மல் லெவலில் இருக்கிறவங்களும் லோ லெவலில் இருக்கிறவங்களும் விலையும் கொள்கிற மாதிரி சிம்பிளான vocabularies கொஞ்சம் போட்டிக்கிறேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் மவுண்டன். வாட் யூ மீன் பை மவுண்டன்ஸ்? மலைகள். மலைகள். ஓகே, டிசைடட், முடிவு செய்தல். மூமெண்ட், கணம், பொழுது. கணம், பொழுது, ஒரு டைம், மொமெண்ட், கொஞ்ச நேரம், வினாடி அல்ல நிமிடம் என்று சொல்லல. ஓகே, வாட் இஸ் திஸ்? ஹங்க்ரி. ஹங்க்ரிண்டா பசி. பசிக்கிறது. ஆஃபர்டு. வாட் யூ மீன் பை ஆஃபர்டு? வழங்கினார், கொடுத்தார்ன்னு சொல்றதுக்கு ஆஃபர்டுங்கிறது. ஓகே, டிஸ்கவர்டு. டிஸ்கவர்டுண்டா கண்டுபிடி. கண்டெய்ன்ட். வாட் யூ மீன் பை கண்டெய்ன்ட்? உள்ளடக்கிக்கிறது, உள்ளடக்கிக்கிறது. சர்ப்ரைஸ்ட். ஆச்சரியமடை, வியப்படைகிறது. வில்லேஜ் எல்லாருக்கும் தெரியும். கிராமம். தென் தேங்க்ட். ஓகே, தென் தேங்க்டா நன்றி. ஓகே, இது அந்த அந்த நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்ட போகிற அந்த ஸ்டோரியிட இருக்கக்கூடிய சும்மா சில வேர்ட்ஸ்டே மீனிங். ஓகேயா, அப்போ இந்த வேர்ட்ஸ்ட மீனிங் எல்லாம் கிளியர் தானே உங்களுக்கு? ஓகே, இப்போ நான் ஸ்டோரியை உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு அதில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸ்ட மீனிங்கும் தெரிஞ்சிக்கும். கவனமாக பாருங்கள். ஓகே, இப்போ இதில் நீங்கள் அப்படியே அந்த ஸ்டோரியை பார்க்கும்போது ஒரு வேலை செய்யணும். உங்களுக்கு தெரியும் தானே ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன? நிகழ்காலம். நிகழ்காலம். பாஸ்ட் டென்ஸ் இந்த
இறந்த காலம் இறந்த காலம் ஃபியூச்சர் டென்ஸ் இந்த எதிர்காலம். இப்ப இந்த ஸ்டோரியை நீங்க பார்க்கும்போது அதுல பாஸ்ட் டென்ஸ் என்னென்ன வருது, பாஸ்ட் டென்ஸ் என்னென்ன வேர்ப்ஸ் வருதுன்னு சும்மா ஒரு காப்பி ஒன்று எடுத்து தேவைன்னு சொன்னா பேன் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வேர்ட்ஸ் வருது, ஸ்டோரியையும் கவனிங்க. அட் த சேம் டைம் பாஸ்ட் டென்ஸ் வேர்ப்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா அதையும் கவனமாக பாருங்க. ஓகே, நவ் ஐ ஆம் கோயிங் டு ப்ளே த ஸ்டோரி. ஓகே, கவனமாக பாருங்க. The Old Man and the Young Boy. Once upon a time. ஓகே, சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு? எஸ் சார் சவுண்ட் கேக்குது தானே? ஓகே, அப்ப ஸ்டோரி என்னத்தை பத்தின ஸ்டோரி? ஒரு முதியோருக்கு தி ஓல்ட் மேன் அண்ட் த யங் பாய். ஓகே, ஸ்டோரி போக்குள்ள நான் எதுவும் பேச மாட்டேன். ஐ வில் பி சைலண்ட். அப்படியே ஸ்டோரி ஃபுல்லா முடிய காட்டி கவனமாக பார்க்க போறீங்க. சிம்பிளான ஸ்டோரி, எல்லாரும் விளங்கி கொள்றதுக்கு மாதிரி அழகா பேசிக் லெவலான ஒரு ஸ்டோரி, ரைட்? ஓகே. The Old Man and the Young Boy. Once upon a time, there was a very old man who lived in the mountains above a small village. One day, the old man decided to walk down into the village. It was very hot day and the man was very hungry. He needed to sit down. There was a young boy next to the road. He watched the old man for a moment. The boy offered the old man his bread and soup. The old man and the young boy talked for a long time. Then the boy helped the old man to walk back to his house in the mountains. The old man smiled and thanked him. When the young boy arrived home, he looked in his pocket and discovered a beautiful little bag. He opened the bag. It contained a lot of gold coins. The boy was very surprised. The end. Okay, how was the story? எப்படி இருந்துச்சு ஸ்டோரி? வண்டர்ஃபுல் Okay, wonderful. Okay, what did you understand from the story? Can anyone tell the summary of that story in English? Can anyone try? help to elders. Yeah, come on. Yuveda, come on. Okay, what are the main two characters in the story? Hmm? அந்த ஸ்டோரியில மெயின் கேரக்டர்ஸ் யாரு? தி ஓல்ட் மேன் அண்ட் த யங் பாய். ஓல்ட் மேனும் யங் பாய். ஓகே, ஒரு முதிர்ந்த ஒருத்தரும் அடுத்தது ஒரு இளமான ஒருத்தரும். ஓகே, அப்ப இந்த முதிர்ந்தவர் என்ன செய்யறாரு? வேர் டஸ் ஹி லிவ்? எங்க வசிக்கிறார் அவரு? above the mountain, no? above the mountain, மவுண்டனுக்கு மேல வசிக்கிறாரு. அதுக்கு பின்னால he wanted to come to the village. வில்லேஜுக்கு அவர் நடந்து வர தேவைப்பட்டாரு. சரி, ஆசைப்பட்டு நடந்து வரார். then what happened to him? வந்து யங் பாய் வந்து அவரை வந்து சந்திக்கிறாங்க. இவர் நடந்து வராரு. he became tired because he is old man now. so he becomes tired ஆகி ஒரு இடத்துல உட்கார்றாரு. அப்பதான் இந்த யங் பாய் வந்து அவரோட பேசிட்டு அவருக்கு என்ன கொடுக்குறாரு? ஸோ பிரெட் அண்ட் சூப். ஓகே, ஃப்ரெண்ட் கொடுக்குறாரு. ஓகே, குடிச்சிட்டு அதுக்கு பின்னால அந்த ஆல்ட் மேனை அவர்கிட்ட வீட்டில் கொண்டு போய் விட்டுறாரு. தென் ஃபைனலி த பாய் கோட் சர்ப்ரைஸ். நோ பாய் என்ன சர்ப்ரைஸ் ஆனார்? வை? அவர் வந்து சின்ன பேக் ஒரு பாக்கெட்ல ஒரு பேக் ஒன்று இருக்குது. வாட் வாஸ் இன் தட் பேக்? அது என்னது என்ன இன்ச் பேக் உங்களுக்கு?
Coin. Gold coins. Yeah, that's it. அதுக்கு gold coins இருந்துச்சு. Okay, right. Okay, இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா, அவங்கள 3 பேருக்கு சான்ஸ் தர போறேன். 3 பேருக்கு சான்ஸ் தர போறேன். நீங்க என்ன செய்யணும்டா, இந்த இது ஸ்டோரி தி ஆல் மேன் அண்ட் த யங் பாய். இப்போ நாங்கள் பார்த்த ஸ்டோரி இதுதான். இப்போ இந்த ஸ்டோரியை நீங்கள் ரீட் பண்ண போறீங்க. ஓகேயா? இதில் ஃபர்ஸ்ட் இந்த டாப்பிக்கோட சேர்த்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஒத்தர், அடுத்தது செகண்ட் பேராகிராஃப் ஒத்தர், லாஸ்ட்டாக ஃபைனல் ஆகிக்கிறது ஒத்தர். 3 பேர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் இந்த கிளாஸ், ரைட்? ஓகே, அவனோட ஸ்போக்கனை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள முடியுமா? சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் யார் ரீட் பண்ண போறீங்க? The old man and the young boy. Once upon a time, there was a very old man who lived in the mountain above a small village. One day, the old man decided to walk down into the village. It was very hot day, and the man was very hungry. He needed to sit down. There was a young boy next to the road. He watched the old man for a moment. ஓ, வண்டர்ஃபுல் சஞ்சுதன். ஓகே, என்ன The என்ன boy படிக்கிறீங்க? Huh? என்ன படிக்கிறீங்க சஞ்சுதன்? நான் இப்போ படிச்சு முடிஞ்சு ஒர்க் பண்றேன். ஒர்க் பண்ணுறீங்க. வெரி குட், நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுறீங்க. ஓகே ஓகே, வெரி குட். ஓகே, செகண்ட் Thanks. பேராகிராஃப். Who is going to read the second paragraph? I am sir. Boy. Okay, you Veda, come on. The boy offered the old man his bread and soup. The old man and the young boy talked for a long time. Then the boy helped the old man to walk back to the house in the mountains. The old man smiled and thanked Okay. him. Yeah, thank him. Very good, Veda. Okay, இந்த முருகல் யாரோ வாசிக்கிறேன்னு சொன்னீங்க? Sir, Okay, Sana. uh, Sana, read. When the young boy arrived home, he looked in his pocket and discovered a beautiful bag. He opened the bag. It contained a lot of gold coins. The boy was very surprised. Okay, very good. Wonderful, wonderful, Sana. Yes. Okay, நல்லா ரீட் பண்ணீங்க. வெரி குட்டா. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி. இப்போ இந்த ஸ்டோரியை நாங்கள் எங்களோட காதால் கேட்டோம். ஓகேயா? காதால் கேட்டோம். Yes, And sir. also அதை பார்த்து ரீட் பண்ணினோம். ஸோ we have finished the listening part and also we have finished the reading part and also நான் அவங்கள பேச வச்சேன், கொஷின்ஸ் கேட்டு பேச வச்சேன், ரைட்? ஸோ ஈவன் இந்த ஸ்டோரியை பற்றி நாங்கள் பேசினோம். இப்போ சொல்லுங்க பாப்போம், இதில் வந்து பாஸ்ட் டென்ஸ் கண்டுபிடிச்சிங்களா? Yes, sir. I ஆ did. Yes, oh sir. yes, sir. சொல்லுங்க பாப்போம். அப்படியே ஃபர்ஸ்ட் ஒன் எது? Lived. lived. Sir. ஓகே, lived. Decided. lived. ஓகே, livedக்கு முன்னாலே ஒரு பாஸ்ட் டென்ஸ் இருக்குதே, அது யாரு கண்டுபிடிச்சீங்க பாப்போம்? Yara was a very old man. ஆ, was. என்னது? was. இதுவும் ஒரு பாஸ்ட் டென்ஸ். Yeah, once upon a time there was-உம் past tense, lived past tense. Okay, வேற? Decided. Okay, wonderful, wonderful. decided ன மீனிங் என்ன? யோசிக்கிறது. தீர்மானிக்கிறேன். முடிவு செய். எஸ், நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கே சொல்லி தந்தேன் பாருங்க, அந்த வேர்ட்ஸ்ல இருக்குது பாருங்க. முடிவு செய்த. யா, டிசைடட் முடிவு செய்தார், தீர்மானித்தார் ரெண்டு வரும். ஓகே, டிசைடட் டு walk down into the village. Decided. What? Then? What? It was Okay, it was again was. Okay, முடிவு was. செய்த. Then Watch. yes, again இன்னும் ஒரு was இருக்குது. Then needed. Very good. Needed. Needed. Okay, needed. Okay, what do you mean by needed? தேவை. தேவைப்பட்டது. He needed to sit down. அவருக்கு உட்கார தேவைப்பட்டது. So needed, தேவைப்பட்டது. Needed to sit down. Okay, again was. Watched. Watched. Very good. Watched என்ன? பார்த்து. பார்த்தார். He watched the old man for a moment. Okay. Then Offered. the boy offered. Past tense, offered. Offered ன மீனிங் என்ன? நோக்குறதா? No. மேல பார்த்தோம் பாருங்க. offered. வழங்கினர். வழங்கினார். offered னா வழங்கினார், கொடுத்தார். The boy offered the old man his bread and soup. old man என்ன செஞ்ச? old manக்கு
அந்த பாய் அவரோட பிரெட்டையும் சூப்பையும் கொடுத்திருக்கிறாரு. பிரெட்னா என்ன? Pan. Pan. ஓகே, பான் Pan. சொல்லு. ஓகே, தென் சூப். ஓகே, அடுத்த Talk. பாஸ்ட் டென்ஸ். Talk. டாக்னா என்ன? கதைத்தார்கள், பேசினார்கள். ஓகே, தென் Help. Help. ஹெல்ப்ட், உதவி செய்தார். ஹெல்ப்ட். Smile. Smile. Thanked. யா, ஸ்மைல்டுன்னா என்ன? Siritar. சிரிக்கிறது. தென் தேங்க்ட், Sing. நன்றி செலுத்து. நன்றி செலுத்தினார். ஓகே, when the young boy arrived home he looked in his pocket. இதுல arrived, very good. Arrived, what do you mean by arrived? அடைதல். வந்தடைகிறது, சேர்றது, ஒரு இடத்துக்கு வந்து சேர்றது. arrived. Looked in his pocket. ஓகே, இப்போ எனக்கு சொல்லுங்க பாப்போம். watched என்ன? பார்க்கிறது. looked என்ன? கவனித்தல். என்ன மீனிங்? watchedனாலும் பார்க்கிறது, lookedனாலும் பார்க்கிறது. அப்ப என்ன வித்தியாசம்? லுக்ட்னு சொல்றது வந்து நேரடியா பாக்குறது. ஒச்சுனா டிவிக்கு உதாரணமா சொல்லலாம். ஓகே, ஃபைன். நான் சொல்றேன் பாருங்க. வாட்ச்டு சொல்றது பார்க்கறது. உதாரணமா நம்ம ஒரு ஆளை பார்க்கறது, இல்லாட்டி ஒரு டிவியை பார்க்கறது, சும்மா ஜென்ரலா பார்க்கறதுக்கு சொல்றது. லுக்டு சொன்னா ஏதோ ஒரு விஷயத்தை தேடி பார்க்குற மாதிரி. ஓகே, இப்போ பாருங்க, ஹி லுக்ட் இன் ஹிஸ் பாக்கெட்னா பாக்கெட்டில் கையை போட்டு பார்க்கறது, ஏதோ ஒரு தேடல் நோக்கத்தோட பார்க்கறதுக்கு தான் லுக்டுன்னு சொல்லுவோம், ரைட்? வாட்ச்டுன்னு சொன்னால் சும்மா இருக்க போக்கில் ஒரு ஆளை பார்க்கறது, டிவி பார்க்கறது, ஒரு சீனரியை பார்க்கறது, அது வாட்ச், சும்மா பார்க்கறது. லுக்டுன்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயத்தை தேடுற நோக்கத்தில். உதாரணமாக, தேர் வாஸ் அ பிக் க்ரௌட், நிறைய பேர் இருந்தாங்க. ஐ லுக்ட் ஃபார் மை ஃப்ரெண்ட். ஒரு க்ரௌடில் நிறைய பேர் இருந்தாங்க. ஐ லுக்ட் ஃபார் மை ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்டை நான் தேடி பார்த்தேன். ஸோ லுக்டுன்னு ஒரு தேடுற நோக்கத்தில் பார்க்கறதுக்கு லுக்டுன்னு சொல்லுவோம். ஓகே, got my? Yes, sir. Okay, have you understood? Okay, very good. Yes. Okay. Then looked. Then Discovered. What do you mean by discovered? கண்டுபிடித்தார். கண்டுபிடித்தார். Okay, கண்டுபிடித்தார். Okay, who is that writing on the board? Okay, discovered. Then Opened. opened. What do you mean? Opened. திறக்கிறது. Then Contained. contained. What do you mean by contained? உள்ளடக்கி இருந்தது, உள்ளுக்கு இருந்தது, உள்ளடக்கி இருந்தது. Then contained, மேலையும் வந்துச்சுன்னா contain, உள்ளடக்கியது, உள்ளுக்கு இருந்தது. Then Surprised. okay, surprised, actually surprised. ஆச்சரியப்படுகிறது. ஓகே, வெரி குட். அடுத்தது பாருங்க, இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின். திஸ் இஸ் வாட் வி கால் கம்ப்ரிஹென்ஷன். வி கால் திஸ் கம்ப்ரிஹென்ஷன். ஓகே, நான் ஸ்க்ரீனை எப்படி வச்சா உங்களுக்கு தெளிவாக விளங்குதா? இல்லாட்டி கொஞ்சம் விளங்குது சார். யா, கேளுங்கம்மா. சார், கவனித்தலுக்கு எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, சொல்லுங்க. கவனித்தலுக்கு எப்படி சொல்லு? observed. ஓகே. அப்சர்வ்ட்னா கவனிக்கிறது. ஓகே, இப்போ பாருங்க, கிளியரா விளங்குதா உங்களுக்கு? இது பொதுவாக பாருங்க, என்ன ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும், இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் தானே, லாங்குவேஜை நாங்கள் என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். லாங்குவேஜை ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த லாங்குவேஜ் ப்ராக்டிஸில் ஒரு விஷயம் தான் கம்ப்ரிஹென்ஷன், ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவோம். ஈவன் பாருங்க, எந்த ஒரு எக்ஸாமில் ஓலவல் எக்ஸாம் கேட்கலாம், எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலும் யூனிவர்சிட்டி எக்ஸாம்லையும் கூட இது மாதிரி ஒரு பேராகிராஃப் வந்து கீழே கொஞ்சம் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அது என்னத்துக்கு சொன்னால், நாம் ஒரு டெக்ஸ்ட்டை வாசித்து அதோட மீனிங்கை விளங்கி எடுத்து
அதை பற்றி கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியுமா இருக்குதா? இது ஒரு லாங்குவேஜில் மெயின் பார்ட். ஒரு லாங்குவேஜில் நான் விளங்கி கொள்கிறோமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. ஸோ கம்ப்ரிஹென்ஷன். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேராகிராஃப் ஒன்றும் தரல, அதே ஸ்டோரியை உங்களுக்கு ரீடிங்க்கு தந்து அதுக்கு கீழே ஒரு 5 சிம்பிள் கொஷின்ஸ். ஓகே, குவிக்லி ரைட் டவுன் த ஆன்சர்ஸ். ஆன்சர் எழுதுங்க பார்ப்போம். உங்களுக்கு கம்ப்ரிஹென்ஷன் ஏழுமாய்க்குதான்னு பார்ப்போம். That full answer or short answer? ஃபுல் ஆன்சர் எழுதினா நல்லா இருக்கும். Okay. கம்ப்ளீட் சென்டென்ஸாக எழுதுங்க. Okay, shall we discuss the answer? Okay, now tell me the answer for where did the old man live? அந்த வயோதிபர் The எங்க man, வசித்தார்? Above the man lived in the Mountain above a small village. The old man lived li- in the mountains above a small village. village. Yeah, very good. That's the answer. Okay, second one. What did the old man need to do because he was hungry and tired? What he He wanted needed to to do? sit down. Very good. He needed to sit down. என்ன தேவைப்பட்டுச்சு? What did the old man need to do? அவருக்கு என்ன இருக்க sit down. தேவைப்பட்டது? இளைப்பாறு. He needed to sit down. He needed to sit down. sit down. Okay. Who gave bread and soup to the old man? The boy The offered, young boy. boy Ah, offered gave his bread and soup. yeah. The young boy offered Hmm. gave him bread and soup. Very good. Okay, fourth one. What did the old man give to the boy in return? In return the in return the meaning என்ன? In return. திரும்பி வா. திரும்ப வரு. No. அதற்கு பதிலாக திரும்ப. ரிட்டர்ன்டா திரும்பி வர்றதுக்கு சொல்றது. ஆனா இந்த இடத்துல இன் ரிட்டர்ன் வந்து அதுக்கு பகரமாக, அதுக்கு பதிலாக. ஓகேயா? அதுக்கு பதிலாக என்ன கொடுத்தார்? What did the old man give to the boy in return? அதற்கு பகரமாக, அதற்கு பதிலாக என்ன கொடுத்தார்? என்ன கொடுத்தார்? Gold coins. Ah, Gold coins. he gave gold coins. He gave gold coins. Gold coins. Okay, the final one. How did the boy feel when he saw the gold coins?
He boy was surprised. He very was surprised. surprised. The boy was very Surprised. surprised. Okay, that's the question. So this is comprehension, right? This is comprehension. Now, have you all understood? Yes, sir. Yes, sir. Okay, Yes, very sir. good. இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்டா the story related ஆன okay this is the answer key. Okay, answer key. இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்டா இந்த ஸ்டோரியில் வந்து அந்த vocabulary ரிலேட்டடான கொஞ்சம் அட்வான்ஸ் vocabulary உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொன்னேன் தானே அப்படிப்பட்ட ஆ. சில அட்வான்ஸ் vocabulary நான் சொல்லித்தரேன் பாருங்க மவுண்டன் தான் மலை ஹில் என்னப்பா ஹில் குன்று சிறிய சிறிய மலை குன்றிக்கும் தானே மவுண்டன்ங்கிறது மலை தொடர் மாதிரி என்ன மவுண்டன் ரேஞ்ச் பெரிய மலை தொடருக்கு தான் நம்ம மவுண்டன் செல்வோம் ரைட் சின்ன Mountain. குன்று ஒன்று மட்டும் மிக்கணும் அதுக்கு நம்ம ஹில் என்று சொல்லுவோம் ஹில் okay so that's the difference between mountain and hill what do you mean by valley பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்குன்னு சொல்றது ரெண்டு மலைக்கு நடுவுல இருக்கும் தானே ரெண்டு மலைக்கு நடுவுல இருக்கிறது தான் வேலி வேலிண்டா பள்ளத்தாக்கு okay then what do you mean by plain சமவெளி. samaveli can you name a famous plain in Sri Lanka can you name a famous plain in Sri Lanka Sri Lanka இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சமவெளி என்ன Hottentot Plains? Do you know Hottentot Plains? No, sir. தெரியாதா ஓகே ஹில் கண்ட்ரியில் இருக்குது நோரேலியா சைடில் இருக்குது ஒஹியோட சைடில் இருக்குது Hottentot Plains இட்ஸ் அ வண்டர்ஃபுல் பிளேஸ் ஓகே பெரிய ஒரு சமவெளி ஓகே தென் அடுத்தது பாலைவனத்துக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில் Forest, desert. பாலைவனத்துக்கு இங்கிலீஷில் டெசர்ட்னு சொல்லுவோம் ஓகே ஃபாரஸ்ட்னா காடு காடு ஓகே அது தெரிஞ்சு ரிவர் லேக் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ரிவர் லேக் River, ஆறு. means நதி நதி. நதி குளம். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நதி ஓடும். ஆறு ரிவர் ஓடிக்கொண்டிருக்கும். வெரி குட் ரிவர் ஃப்ளோன்னா Yes. ஓடக்கூடியது தண்ணி ஓடும் லேக் மீன் தேங்கி நிற்கக்கூடியது ஓகே தேங்கி நிற்கிறது தான் லேக் ஓகே ஓஷன் வாட் யூ மீன் பை ஓஷன் பெருங்கடல் பெருங்கடல் என்ன நினைக்குது பசிபிக் ஓஷன் ஓகே பசிபிக் ஓஷன் இந்தியன் ஓஷன் சமுத்திரம் பெருங்கடல் அல்லது என்ன சமுத்திரம்னு சொல்லலாம் ஓகே சமுத்திரம். யா சமுத்திரம் சீண்டா கடல் ஓஷன்டா சமுத்திரம் ஓகே ஐலண்ட் இதை எப்படி ரீட் பண்ற ஐலண்ட் எஸ் வந்து சைலண்ட் ஓகே எஸ் வந்து சைலண்ட் ஐஸ்லாண்ட்ல ஐலண்ட் தீவு ஸ்ரீலங்கா இஸ் an island continent what do you mean by continent கண்டம். kandam okay what is the name of our continent ஆசியா. Asia continent okay ஏசியா. glacier what do you mean by glacier பனிப்பாறை இந்த அண்டார்டிகா ஆர்டிக் அந்த மாதிரி பிளேசஸ்ல இருக்கும் ஈவன் இஃப் யூ ஹேவ் வாட்ச் திஸ் டைட்டானிக் மூவி அந்த டைட்டானிக் அந்த கப்பல் போய் என்ன ஒரு கிளேஷியர்ல தான் எனக்கு பெரிய பனிப்பாறை ஒன்றில் தான் போய் முட்டும் பனிப்பாறைக்கு வி சே கிளேஷியர் ஓகே குகைக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல கேவ் குகை ஓகே அதே போல எரிமலைக்கு என்ன சொல்லுவோம் volcano. ஓகே வால்கனோன்னா எரிமலை அப்ப அந்த எரிமலை வெடிக்கிறதுக்கு வால்கனிக் இருப்ஷன் சொல்லுவோம் எரிமலை ஓகே அதே மாதிரி நம்ம அந்த ஸ்டோரியில வந்து ஹங்க்ரின்னா என்ன பசிக்கிற சொல்றது அதே போல ஒரு வேர்ட் தான் ஸ்டாவிங் ஈவன் நிறைய ஸ்டோரியில நிறைய வரும் ஓகே ஸ்டாவிங் சொன்னா கடுமையான பசி மிகவும் பசியாயிக்கிறது சொல்றது ஓகே ஸ்டாவிங் தாகத்துக்கு என்ன சொல்லுவோம் thirsty தாகம் வீக் சோர்வாக பலவீனமாக இருக்கிறது டயர்டுண்டா சோர்வாக lonely தனிமை sad சோகம் hopeful
நம்பிக்கையோட இருக்கிற ஹோப்ஃபுல். நான் ஒரு நம்பிக்கையோட இருக்கிறதுக்கு சொல்லுது. கிரேட்ஃபுல், நன்றி ஹோப்ஃபுல்னா நம்பிக்கையோட இருக்கிறது. கிரேட்ஃபுல்னு சொன்னா நன்றியாக இருக்கிறதுக்கு சொல்றது. ஓகே. கிரீடி, பேராசை பேராசை. டிசப்பாயிண்டட், ஏமாற்றம் ஏமாற்றம். சாட்டிஸ்ஃபைடு, திருப்தி திருப்தி. ஓகே. இதெல்லாம் இப்போ நாங்கள் படித்த இந்த ஸ்டோரிக்கு ரிலேட்டடான ஸ்டோரியில் மவுண்டன் வந்துச்சு. ஸோ மவுண்டன் ரிலேட்டாக ஹில், வேலி, பிளெயின் அது மாதிரி, ரைட்? அதே போல் இங்கே ஹங்க்ரி வந்துச்சு. அப்போ அந்த ஹங்க்ரிக்கு ரிலேட்டடாக தேர்ஸ்டி, வீக், டயர்ட் அப்படி. ஓகே. ஸோ இதில் வந்திருக்கக்கூடிய சில அந்த வேர்ட்ஸை வச்சு அது ரிலேட்டடான கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ், புதிய வேர்ட்ஸ் நாங்கள் படிச்சுக்கிறோம். அதுக்கு பின்னால் நம்ம வேர்ட்ஸ் படித்ததன் பின்னால் அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். இங்கிலீஷில் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அந்த வேர்ட்ஸை வச்சு எப்படி நாங்கள் சென்டென்சஸ் அமைக்கிறது, அந்த வேர்ட்ஸை வச்சு எவ்வாறு நம்ம சென்டென்ஸ் அமைக்கிறதுங்கன்னு பார்க்கணும். பாருங்க, இப்போ இதில் வந்துச்சு மவுண்டன் வந்துச்சு. மவுண்டன், வாட் யூ மீன் பை மவுண்டன்? மலை. அப்போ இந்த பாருங்க, இந்த மலையை வச்சு நான் ஒரு சென்டென்ஸ் அமைச்சிக்கிறேன். The mountain is covered with snow. What do you mean by snow? பனி. பனி. எப்பவும் பிள்ளைகள் நாங்கள் வந்து ஒரு புதிய வேர்ட் படித்தோம்னு சொன்னால் வெறுமனே அந்த வேர்டை படிச்சுட்டு அப்படியே இருந்தோம்னு சொன்னால் நான் சொல்கிறேன் ஷுவராக மறந்துடும். ஷுவராக என்ன செஞ்சிடும்? இப்போ இதை மட்டும் இப்படி இப்படி படித்தோம்னு சொன்னால் இப்படி லிஸ்ட் போட்டு கிளேஷியர்னா பனிப்பாறை, கிளேஷியர்னா பனிப்பாறை, கிளேஷியர்னா பனிப்பாறை அப்படின்னு அப்படியே பாடமாக்கி இருந்தால் ஒரு நாளும் நிற்காது. என்ன செய்யணும்? அதை நாங்கள் அப்ளை பண்ணணும். இப்படி சென்டென்ஸ் அமைக்கணும். அப்போ நான் எல்லாத்துக்கும் சென்டென்ஸ் அமைக்கல, நான் ஒரு 5 வேர்ட்ஸ் எடுத்து அந்த 5 வேர்ட்ஸை வச்சு சென்டென்ஸ் அமைச்சிக்கிறேன். ஓகே. அதே போல் நான் இப்போ இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்கள் என்ன செய்யணும்? அவங்களோட ஃப்ரீ டைமில் இந்த வேர்ட்ஸ்னே மீனிங்கும் போட்டிக்கிறேன். ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரே நாள் எல்லாம் எழுத இல்லாட்டியும் ஒரு நாளைக்கு ஒரு 4 வேர்டு அல்லது 5 வேர்டு எடுத்து அதுக்கு சென்டென்ஸ் அமைக்கிறது. சென்டென்ஸ் அமைச்சிட்டு நீங்கள் எனக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னால் நான் அதில் கரெக்ஷன் இருக்குதான்னு பார்த்து சொல்வேன் உங்களுக்கு, ரைட்? ஸோ உதாரணத்துக்கு நான் ஒரு 5 சென்டென்ஸ் அமைச்சு காட்டிக்கிறேன். நீங்கள் செகண்ட் ஒன் பாருங்க. He was starving after walking all day. He was starving after walking all day. Walking all day என்ன? நாள் பூராகவும். முழு நாளும், நாள் பூராகவும் நடந்ததன் பின்னால அவருக்கு கடும் பசியா. He was starving. அழகான ஒரு சென்டென்ஸ். She felt lonely in the big house. She felt lonely. பெரிய வீட்டில் அவ மட்டும்தான் தனிமையாக உணர்ந்தாள், தனிமையாக இருந்துச்சு. The river flows through the valley. நதி பள்ளத்தாக்கு வழியாக ஓடுகிறது. பாருங்க, அப்ப நதி ரிவர் படிச்சோம், வெளி படிச்சோம். அது ரெண்டையும் வச்சு ஒரு சென்டென்ஸ் போட்டிக்கிறோம். ஓகே. ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் ஹெல்ப். இது நம்ம அடிக்கடி என்ன யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வசனம். யாராச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா, யாராலும் ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம வளமையாக தேங்க்யூன்ட்டு தான் சொல்லுவோம். வளமையாக சாதாரண தேங்க்யூன்னு சொல்லுவோம். இது அழகான ஒரு சென்டென்ஸ். பாருங்க, ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் யூ ஹெல்ப். உங்கள் உதவிக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். சும்மா ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணன்னு சொன்னா சும்மா தேங்க்யூன்னு சொல்லலாம். இப்போ சில ஆட்கள் வந்து ஒரு இக்கட்டானமான ஒரு கட்டத்தில் ஒரு டைம்லியான ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணிப்பாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ராவாக செலுத்தினே சொல்லலாம். ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் யூர் ஹெல்ப். உங்களோட உதவிக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன், நன்றி கடமைப்பட்டிக்கிறேன். ஏன்னா உங்களோட உதவிக்கு நான் கடமைப்பட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் தானே. அது மாதிரி ஒரு டீப் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம், ரைட்? அப்போ இதே மாதிரி அவங்களுக்கு ஆக்டிவிட்டி என்னன்னு சொன்னால், இதில் இருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு ஒரு 5 சொல் எடுக்கிறேன், ஒரு 3 சொல் எடுக்கிறேன். சென்டென்ஸ் அமைச்சு எனக்கு அனுப்பினீங்கன்னா நான் அது சரியா பிள்ளைன்னு உங்களுக்கு பார்த்து சொல்லுவேன். சரியா? யா சொல்லுங்க சஜாத். யா சஜாத் கம். சார் உங்களோட அந்த மூணாவது சென்டென்ஸ்ல சார் ஃபெல்ட் இன்னைக்கு என்ன சார்? ஃபெல்ட் என்ற சென்டென்ஸ்னா உணர்ந்தால். ஃபீல் த பாஸ்ட் டென்ஸ் தான் ஃபெல்ட். ஃபீல் FEEL ஃபீல் அதோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஃபெல்ட். ஓகே சஜாத்? ஓகே சார். ஓகே, you was asking something. என்ன கேட்டீங்க? சார் உங்கள்கிட்ட பர்சனலா பிரைவேட் நம்பர் கேளுமா, நான் சென்டென்ஸ் எழுதி உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே, நான் chat பாக்ஸ்ல போடுறேனா? எங்கிட்ட
ஓகே, சேட் பாக்ஸில் நம்பர் போட்டிக்கிறேன். ஓகே, அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்ன பிள்ளைகள், என்கிட்ட பேசிக் நாங்கள் சில விஷயங்களை படிக்கணும். ஓகே, வேர்ட்ஸை படிக்கணும். அடுத்தது வந்து இந்த சென்டென்ஸ் அமைக்க படிக்கணும். அதையும் விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, இங்கிலீஷை அழகாக பேசணும். இங்கிலீஷ் எல்லாரும் சும்மா நார்மலாக பேசுவோம், ரைட்? இங்கிலீஷை அதில் ப்ரொனன்சியேஷன் இது ஆகவே இன்ட்ரெஸ்டிங், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை வந்து என்ன செய்யலாம், இங்கிலீஷில் ப்ரொனன்சியேஷன் எதுன்னு பார்த்து அது அழகா விளங்கி நீங்கள் பேசி பாருங்க, உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். அட இந்த வேர்ட் நம்ம நல்லா தெரிஞ்ச வேர்டு ஆகிக்கும், வல்லமையாக யூஸ் பண்ணுற வேர்டு ஆகிக்கும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரொனன்சியேஷன் பச்சை பிள்ளை அதில். சரியா? ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற ப்ரொனன்சியேஷன் அது பிள்ளை. அது ஆக்சுவலி நம்ம இதுதான் அதனுடைய ப்ரொனன்சியேஷனுடைய தெரிஞ்சு, ஓகே, நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணி பேச போக்குள்ள நம்மளுக்கே அழகாயிக்கும். அடே நம்ம இவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுகிறோமா அங்கிற அளவுக்கு அழகாயிக்கும். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் நான் என்ன செஞ்சுக்கிறேன், உங்களுக்கு சில வேர்ட்ஸ் மிச்சமில்ல ஒரு 5 வேர்ட்ஸ் அதோட ப்ரொனன்சியேஷன் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் ஸ்பீக்கிங் பார்க்க போகிறோம். இதில் பாருங்க, இது என்னது, எப்படி ரீட் பண்ணுவோம்? The. 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 Okay. The. Okay, இதை ரீட் பண்ணுங்க. The book. The book. The book. Very good. இது The mountain. இது Mountain. The apple. The apple. The apple. சிலாக்கள் த ஆப்பிள்னு சொல்றீங்க, சிலாக்கள் தி ஆப்பிள்னு சொல்றீங்க. ஐ திங்க் நான் ஆல்ரெடி டீச் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியும் தி ஆப்பிள்னு தான் சொல்லுவாங்க, நான் அவங்களுக்கு அப்படி தான் டீச் பண்ணேன். ஓகே, இந்த தங்கிறதுல ஒரு ரூல்ஸ் இருக்குது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுல. ஓகே, இங்கே தங்கிற வேர்டை உச்சரிக்கிறதுல ஒரு சின்ன ஒரு ரூல்ஸ் இருக்குது. உங்களுக்கு வவல் லெட்டர்ஸ் தெரியுமா? டு யூ நோ வவல் லெட்டர்ஸ்? Yes. ஓகே, என்னென்ன இருக்குது வவல் லெட்டர்ஸ்? A-E-I-O-U. வவல் லெட்டர்ஸ் பாருங்க, நான் எழுதுறேன் பாருங்க. ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த வவல் லெட்டர்ஸுக்கு முன்னால த வந்துச்சுன்னு சொன்னா நம்ம அதை தன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? தி. எப்படி? தி. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ரூல், ரைட்? பாருங்க, இப்படி பேசி பாருங்க, இதை அந்த அந்த வேர்டை சரியான திருத்தமாக பேசி பாருங்க. ஈவன் இங்கிலீஷ்காரர்கள் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி அழகாக வரும். ஓகே, ஈவன் நீங்கள் அந்த ஸ்டோரியை நான் தேவையான குரூப்பில் போட்டு எகெயின் கேட்டு பாருங்க. தி ஆல்ட் மேன், அந்த இதுலேயே சொல்லுவாங்க பாருங்க, தி ஆல்ட் மேன் அண்ட் த யங் பாய். அந்த ரெண்டு தக்கும் வித்தியாசம். தி ஆல்ட் மேன் அண்ட் த யங் பாய், ஃபர்ஸ்ட் இருக்கிறது தி, பின்னால் இருக்கிறது த. ஓகே, அப்போ நீங்கள் எப்போ ரீட் பண்ண போகலாம், ஈவன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் சரி பிள்ளையா சொன்னாங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். த ஆப்பிள்னு சொல்கிறாங்க, இல்லை இல்லை அப்படி வராது. ஆப்பிள் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? ஏ. ஏ வவல் லெட்டர். வவல் லெட்டர்னு சொன்னால் தீன்னு தான் வரும். தி ஆப்பிள். ஓகே, ஸோ இதுதான் இதனுடைய சட்டம். கிளியரா பிள்ளைகள்? Yes, sir. ஓகே, ரீட் திஸ் ஃப்ரேஸ். ஓகே, இந்த ஃப்ரேஸை வாசிங்க. The mountain is High. The The ocean mount. is wide. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும், ரைட்? The mountain is high. Okay. The mountain is high. மலை உயரமானது. ஹைன்னா உயரமானது. Yeah. மலை வந்து உயரமானது. The mountain is high. ஓகே, தன்னு வாசிக்கணும். ஓகே, ரெண்டாவது வாசிங்க. The ocean is wide. The ocean. Okay, very good. Ocean. The ocean is wide. What do you mean by wide? கிரிக்கெட்ல எல்லாம் அகலமானது, சொல்லுவாங்க விரிந்து. வைடு. கிரிக்கெட்ல சொல்லுவாங்க வைட். வைடுன்னா என்ன? அகலப்பந்து. அதே மீனிங் தான் நீங்க வைடுன்னா அகலமானது, பறந்து வந்து விசாலமானது, அகலமானதுன்னு மீனிங். ஓகே, பாத்தீங்களா? த மவுண்டன், தி ஓஷன், ரைட்? அடுத்தது இந்த வேர்டை ரீட் பண்ணி காட்டுங்க. Above. ஓகே, இது ஆக சிம்பிளான ஒரு வேர்டு. என்ன? ஆகவே சிம்பிளான ஒரு வேர்டு. எல்லாருக்கும் மீனிங் தெரியுமா இதுல? மேலே 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 மேலே. மேலேங்கிற மீனிங். ஓகேயா? எல்லாரும் இதுல சிலவங்க வந்துட்டு எபோ ஏ ஏ சவுண்ட் கொடுப்பீங்க. ஈவன் நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சின்ன பத்தி ஏ ஏ சவுண்ட் வரும். ஏ சவுண்ட் இல்ல எப்படி வரணும்? பாருங்க, இங்க இங்க இந்த சவுண்ட் பாருங்க. above. Okay, இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணுங்க.
The bird is flying above the house. above the house. Very good. The bird is flying above the house. Above. Okay, above. ஓகே, உங்களுக்கு நான் வந்து இந்த தமிழ்லையும் அதில் இதை போட்டிங்க பாருங்க, above. ஓகே, above. ங்கிற மெதுவாக சொல்லிட்டு பவுங்கிற கொஞ்சம் வலுவாக சொல்லணும். ஓகே, above, above. ஓகேயா, இது வந்து என்ன விஷயம் சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொனன்சியேஷன் என்ன நடந்துட்டு சொன்னால், சின்னத்துல இருந்தே நாங்கள் அந்த பிழையான ப்ரொனன்சியேஷனை சொல்லி 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 எங்களோட வாய் அதுக்கே பழக்கப்பட்டுட்டு. ஓகே, ஈவன் அதில் சரியான ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்சாலும் நீங்களா அறியாமலே அந்த பிழையான ப்ரொனன்சியேஷன் தான் வரும். அப்போ அதை மாத்துறதுக்கு என்ன செய்யணும்னா, கவனமாக ஸ்பீடாக ரீட் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த சேஞ்ச் வராது. மெதுவாக அடுத்த விளங்கி கன்ஷியஸாக, த பேர்ட் இஸ் ஃப்ளையிங் அபவ் த ஹவுஸ், த பேர்ட் இஸ் ஃப்ளையிங் அபவ் த ஹவுஸ் அப்படின்னு அந்த அபவ் அது வரக்கிட்ட கொஞ்சம் எகெயின் அண்ட் எகெயின் அழுத்தி சொல்லி மெதுவாக சொல்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே ஓகே, அடுத்த வேர்டை ரீட் பண்ணுங்க. இது என்ன? Moment. Movement. Movement. மொமெண்ட் பொதுவா எல்லாம் யோசிக்கிறேன்னா ஒன்று மூமெண்ட் வாங்க, இல்லாட்டி மொமெண்ட் வாங்க. ஆனா அப்படியே மொமெண்ட் மொமெண்ட் ப்ரொனன்சியேஷன் இதுதான். இது வந்து என்ன, இது வந்து இதனுடைய ஸ்பெல்லிங். இது வந்து என்ன, இதனுடைய ஸ்பெல்லிங். ஸ்பெல்லிங்ல இருக்கிற மாதிரி நம்ம ரீட் பண்ணுவோமா, அப்படி ரீட் பண்றது. அதோட ப்ரொனன்சியேஷனை பாருங்க, மொமெண்ட் மொமெண்ட். அப்ப இந்த இடத்துல டபிள்யூஇக்கா, மொமெண்ட்ல டபிள்யூஇக்கா இல்ல. ஆனா நாங்க ரீட் பண்ண போக்குல இந்த இடத்துல சரி அந்த MO இந்த இடத்துல என்ன ஒரு W இருக்கிற மாதிரி தான் நம்ம ரீட் பண்ணுவோம். ஆக்சுவலி W இல்ல, அந்த இடத்துல W இருக்கிற மாதிரி தான் நம்ம ரீட் பண்ணுவோம். ஓகே, மொமெண்ட். ஓகே, இத சொல்லுங்க பாப்போம். Wait a moment. Wait a moment, please. ஓகே, நீங்க அவசரமா செல்லக்குள்ள பாருங்க, வெயிட் அ மொமெண்ட் ப்ளீஸ் தான் சொல்லிட்டீங்க. ஓகே, ஸோ வெயிட் அ மொமெண்ட் ப்ளீஸ், வெயிட் அ மொமெண்ட் Please. Okay, again and again you have to practice your tongue, you have to practice your tongue again and again. This சொல்லி பாருங்க. ஓகே, then நம்ம நிறைய சொன்னோம் என்ன, இதுல அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் பிழையாக ப்ரொனவுன்ஸ் பண்ற இடம் என்னன்னு சொன்னா, இதனுடைய முடிவு மவுண்டெயின். நீங்க சரி உண்மையை சொல்லுங்க பாப்போம், நீங்க அப்படி ரீட் பண்ணிக்கலாம் மவுண்டெயின். Mountain. இல்ல நீங்க இதுக்கு முதல் ரீட் பண்ண போக்குள்ள மவுண்டெயின் என்று பழக்கமீக்க உங்களுக்கு. Oh, yes, sir. அதிகமான ஆட்கள் அப்படித்தான் மவுண்டெயின். ஈவன் சில ஆட்கள் என்ன படிச்சு கொடுக்குற ஆட்களும் அது தெரியாம என்ன மவுண்டெயின் தான் சொல்லுவாங்க. தட்ஸ் நாட் மவுண்டெயின், தட்ஸ் மவுண்டன். மவுண்டன். அந்த ட வந்து டக்குன்னு எடுக்கணும். மவுண்டன் மவுண்டன் பாருங்க. they climbed the mountain, they climbed the mountain, They climbed the mountain. they climbed the mountain, mountain. Okay, அப்படிதான் ரீட் பண்ணணும் இது mountain. Okay, the final word எல்லாருக்கும் தெரிஞ்ச word. இது எப்படி ரீட் பண்ற? Beautiful. 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 இங்க எல்லாரும் என்ன செய்யறா, எல்லாரும் என்ன செய்யறா பாருங்க. இது என்ன, BE B பியூட்டிஃபுல்ங்கிற பியூட்டிஃபுல். நிறைய பேர் நம்மகிட்ட இருக்கிற மிஸ்டேக் என்னன்னு சொன்னா, இந்த பிஏ பிரிச்சு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்ற, பியூட்டிஃபுல் அப்படின்னு. அது பில பியூ எப்படி வாசிக்கணும்? பியூ. ஓகே, BYOO இருக்கிற மாதிரி தான் நம்ம வாசிக்கணும். பியூ, பியூட்டிஃபுல். ஓகே, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஓகே, பியூ யூ இல்ல பியூ. ஓகே, பாருங்க இத வாசிங்க. யா சொல்லுங்க. வாசிக்கிற போது பியூட்டிஃபுல் வாசிக்கணும். பியூட்டிஃபுல் இல்ல ஃபுல், பியூட்டிஃபுல். யா, இது நீங்க ஈன்னு நினைக்கிறீங்களா? இல்ல எங்களுக்கு ஒரு சார் இல்ல பியூட்டிஃபுல், ரைட், நாட் ஃபெல். இது வந்து சொல்லும் ஃபோனட்டிக் சிம்பிள். சரியா, இது ஈயே பேரட்டி போட்ட மாதிரி இருக்குது. திஸ் ஃபோனட்டிக் சிம்பிள். ஓகே, பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ ரீட் தி சென்டென்ஸ்.
She He has a has a beautiful smile. beautiful She smile. has He has a beautiful smile. she has a beautiful We have a smile. beautiful smile. Beautiful. She has a Beautiful. beautiful smile, right? ஓகே அப்ப பாருங்க இந்த பியூட்டிஃபுல்ங்கிற இந்த வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு பார்க்கலாம், ரைட்? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு வேர்டு ப்ரொனன்சியேஷன் தெரியாது, எப்படி கண்டுபிடிப்பீங்க? கூகுளில் எப்படி சர்ச் பண்ணுவீங்க? ஆகவே சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? இங்கே பாருங்க, BEAUTI பியூட்டிஃபுல் ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு அடிச்சோம்னு சொன்னா Beautiful. Beautiful. கேக்குதா? உங்களுக்கு சவுண்ட் கேக்குதா? Beautiful. சார். கேக்குது தானே? Yes, sir. Beautiful. ஈவன் நீங்க இதை இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி, ஓகேயா, ஸ்லோ பண்ணி இப்ப பாருங்க. Beautiful. Beautiful. ஓகே, பியூட்டிஃபுல். ஓகே, இப்படித்தான் இதை ரீட் பண்ணணும், சரியா? இப்போ ப்ரொனன்சியேஷன் இப்படித்தான். ப்ரொனன்சியேஷனை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுமா இருந்தால் ஒரு நாளும் ஸ்பீடாக ரீட் பண்ணி ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. என்ன செய்யணும்? ஸ்லோவாக மெதுவாக எகெயின் அண்ட் எகெயின் அதை ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் எங்களுக்கு இதை சரியாக இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, ரைட்? ப்ரொனன்சியேஷன் ஓகே, ஒரே நாள் எல்லாம் படிச்சு தெரியலாதே, அதால் தான் இப்போ இந்த ஸ்டோரியிலேருந்து ஒரு 5 வேர்ட்ஸில் ப்ரொனன்சியேஷன் பார்த்தோம், ரைட்? ஓகே, அடுத்தது இப்போ நாங்கள் வருவோம். இப்போ நாங்கள் பார்த்த ஸ்டோரி என்று சொன்னால் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் தானே. ஏன்னா ஸ்டோரின்னு சொன்னா ஒரு கதையாக செல்லும் போது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் சொல்லுவாங்க. ஏன்னா Yes, sir. அதனால தான் நாங்கள் இந்த ஸ்டோரி நெரேஷனின் போது, ஸ்டோரி நெரேஷன்டா கதை சொல்றது, கதை சொல்லும்போது நாங்கள் பாவிக்கக்கூடிய டென்ஸ் என்னன்னு சொன்ன காலம் என்னன்னு சொன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஏனென்றா ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டோரியை படிச்சுட்டு ஒரு பேசிக் ஐடியாவோட இப்போ அந்த கிராமர் விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுவோம். எடுத்துடனே ஃபுல்லாக கிராமர்ன்ட்டு போகாமல், ரைட்? அந்த ஸ்டோரியை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் இருக்கிற சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து படித்தோம்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும், ரைட்? பாருங்க, இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்ன சொல்லிக்கிறாங்க? கடந்த காலம் குறிக்கும் ஒரு காலம். யா, ஓகே. நான் இப்படி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னால், நான் முதலையும் இந்த டிப்ளமா இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், நான் வந்து என்ன செய்கிறேன், உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்ஸை வந்து இதில் ஸ்லைட்ஸில் தான் போடுறேன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் நீக்கும், ஸ்லைட்ஸில் தான் நான் போடுவேன். ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்கிற, படிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் எடுத்து பார்க்கும்போது, இல்லாட்டி கிளாஸ் வரலன்னு சில நோட்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் இருக்கிறதால உங்களுக்கு மேபி கஷ்டமாயிக்கும். பாருங்கள், இப்போ நான் இதை டெஃபினிஷனை ஃபுல்லாக இங்கிலீஷில் தந்தால் நீங்கள் எகெயின் எடுத்து படிக்க போகல சம்டைம் விளங்குது. அதால் நான் என்ன செய்கிறேன்டா, இப்போ உங்களுக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதனுடைய தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனையும் போட்டிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை தனியாக தான் நீங்கள் இதை எடுத்து பார்த்தாலும் இதை உங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும், ரைட்? ஓகே, அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொன்னால் எங்களோட கடந்த காலத்தை குறிக்கக்கூடியது. அதே போல் ஒரு செயல் வந்து முன்னரே நடந்து முடிஞ்சு, செயல் முன்னர் நடந்து முடிந்ததுங்கிறத குறிக்கிறதுக்கு தான் இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பாருங்க, the simple past tense is used to talk about an action that happened and was completed in the past. இறந்த காலத்திலே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்துக்கு தான் நாங்கள் இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறது, ரைட்? இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்று சொன்னால் அந்த வாக்கியத்துடைய அமைப்பு, இந்த வாக்கிய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், முதலாவது சப்ஜெக்ட் என்ன தமிழ்ல? எழுவாய். வெரி குட், எழுவாய். அதனுடைய எழுவாயை சொல்லணும். பாருங்க, உதாரணமா ஐ, இப்போ நான் தான் இந்த செயலை செஞ்சுக்கிறேன், இப்போ ஐ தான் சப்ஜெக்ட். அடுத்தது என்ன செய்யணும்னா பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஒரு வேர்புடைய, வேர்புன்னா என்ன? What do you mean by verb? ஒரு வினை சொல்லுடைய இறந்த காலத்தை போடணும். வினை சொல்லுடைய பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அ வேர்ப், ஒரு வேர்புடைய இறந்த காலத்தை நாங்க போடணும். அதுக்கு பின்னால தான் ஆப்ஜெக்ட் என்ன தமிழ் என்ன சொல்லுவோம்? பொருள்கள்.
செயற்படு பொருள். செயற்படு பொருள். இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஏட் ரைஸ். ஓகே, ஐ ஏட் ரைஸ். நானும் இல்லை, சாரி, இது மிஸ்டேக் ஆயிக்குது. நான் என்று வரணும். ஓகே, நான் சோறு சாப்பிட்டேன். ஐ ஏட் ரைஸ். நான் சோறு சாப்பிட்டேன். அப்ப இந்த இடத்துல பார்க்கணும் என்னன்னு சொன்னா, இந்த வேர்ப் ஆரம்பத்துல எப்படி இருந்திருக்கும்? ஈட். சாப்பிட்றதுக்கு ஈட்டு தானே சொல்லுவோம். இது நடந்து முடிஞ்சுங்கிறதால, இது நடந்து முடிஞ்சு என்று சொல்றதால அதை நம்ம பாஸ்ட் டென்ஸுக்கு மாத்தி ஏட்ன்னு போட்டிக்கிறோம். அப்ப ஈட் இருக்கிறது எப்படி மாறுது? பாஸ்ட் டென்ஸ் ஏட்ன்னு மாறுது. நான் சோறு சாப்பிட்டேன். ஐ ஏட் ரைஸ். ஓகே, ரெண்டாவது உதாரணம் பாருங்க. She went to school. she went to school. அவள் பள்ளிக்கு சென்றாள். அவள் ஸ்கூலுக்கு சென்றாள். ஓகேயா? அப்ப இதுல எதா மாறி இருக்குது? கோங்கிற அந்த verb எப்படி மாறி இருக்குது? went ன்னு மாறி இருக்குது. They played cricket. அவர்கள் கிரிக்கெட் விளையாடினார்கள். அப்ப பிளேங்கிறது played மாறி இருக்குது. He watched a movie. அவன் ஒரு படம் பார்த்தான். அப்ப வாட்ச் அண்ட் இருந்தது வாட்ச்டா மாறிக்குது. ஈடி சேர்ந்திக்குது. we studied well. நாங்கள் நன்றாக படித்தோம். ஸ்டடி அங்கிருக்கிறது ஸ்டடிட் என்று வந்திருக்குது. the baby cried. அப்ப cry என்றது cried. ஓகே, இப்ப பாருங்க புள்ளகள், இதுல வந்திருக்கக்கூடிய எல்லாமே என்ன? பாஸ்ட் டென்ஸ். எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். இதுதான் பாஸ்ட் டென்ஸ். அதாவது ஒரு செயல் இறந்த காலத்திலே அது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் என்று சொன்னா நாங்க இந்த பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, இப்ப நீங்க இந்த பாஸ்ட் டென்ஸ் இல்லாட்டி இங்கிலீஷ் படிக்கும்போது இதுக்கு முதல் ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? யாருக்கு சரி ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷனோட தரையிலுமா? இதுதான் ரெகுலர் வேர்ப், இதுதான் இர்ரெகுலர் வேர்ப். ஓகே, யா ஈடி எட் பண்ணாது ஒரு வேர்ப்ல ஈடி எட் பண்ணாது ரெகுலர் வேர்ப். எட் பண்ணாட்டியா ஒரு verb சார் அதுல 3 ஃபார்ம்லயும் ஒரே மாதிரி வரும்னு சொன்னா அது ரெகுலர் verb. அது அந்த 3 ஃபார்ம்லயும் அது ஒவ்வொன்றுக்கு மாறுபடும்டா அது irregular verb வரும். இப்ப கட்டன்ற சொல்ல எடுத்தோம்னா அது verb 1லயும் கட்டன்னு வரும், verb 2லயும் கட்டன்னு வரும், verb 3லயும் கட்டன்னு வரும். ஓகே, இல்ல irregular. Okay. Shall I explain? Yes, sir. Okay, verb 1, verb 2. Okay, verb 1 and சொல்றது என்ன? Base form. Verb 1 என்ன? Base form. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச verbs எல்லாம் சொல்லுங்க பாப்போம். நீங்க தான் சொல்லணும். Eat. நீங்க தான் சொல்லணுமா? Eat. Right. Okay, eat சொல்லிக்கிறீங்க. Right. Drink. Give. Run. Play. Give. Play. Cook. Yeah, cook. Very good. கொஞ்சம் இருங்க. Drink. இந்த டேபிள கொஞ்சம் ஒழுங்கா போட்டுடு. அப்ப கொஞ்சம் நிறைய வேர்ட்ஸ் எழுதி. Think. Speak. Run. Okay. Run. வேற? Cry. Try. Cook. Buy. Drink. Walk. Take. Swim. Drink. Okay, enough, right? Enough. இப்ப இதெல்லாம் நாங்க பார்க்குற verb உடைய base form. Okay, enough. Okay, now I am going to explain. இப்போ உங்கள்கிட்ட இருந்தே நான் உதாரணம் எடுத்தேன். இந்த உதாரணத்தை வச்சு நான் உங்களுக்கு ரெகுலர் இர்ரெகுலர் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரியா? இப்போ நீங்க பாருங்க பிள்ளைகள், இதெல்லாம் தான் ஒரு verb உடைய அடிப்படை ஃபார்ம். ஈவன் நாங்க சொற்கள் அந்த வினை சொற்கள் பாடமாக்குறதாலும் என்ன இப்படி தான் ஈட், ரைட், கிவ், பிளே
இது இந்த வேர்புடைய அடிப்படை ஃபார்ம். வேர்ப் 1 பேஸ் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேயா? பேஸ் ஃபார்ம். உதாரணமாக சொல்றதாக இருந்தா ஓகே, ஐ ஈட் லஞ்ச் at 2 p.m. I eat lunch at 2 p.m. இது என்ன tense? Present tense. Simple Simple present. present. Yes. Simple present, right? இங்க நான் 8 ன்ற verb 1 தானே யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க. eat verb 1. இந்த Yes, sir. verb 1 தான் நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். I eat lunch at 2 p.m. இது simple present tense நான் வளமையா யூஸ் பண்றது. சரியா? இப்ப நான் இத past tenseக்கு மாத்திரேன். எப்படி எழுதணும்? I Eight. I ate lunch. I ate lunch at 2 p.m. at 2 p.m. கட்டாயம் yesterday என்று போடணும். அப்பதான் இது இறந்த காலம். ஓகே, அப்ப டைமை மென்ஷன் பண்ண. அப்ப இது சிம்பிள் பாஸ்ட். இப்ப விளங்கிஷா புள்ளுகள் ஏன் நம்ம பாஸ்ட் டென்ஸுக்கு மாத்தினோம்? ஏன் மாத்தினோம்? ஒரு நடந்து முடிஞ்ச ஒரு செயலை செல்றதுக்கான பாஸ்ட் டென்ஸுக்கு மாத்தினோம். அது பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றும் போது எவ்வாறு மாறுது? ஈட் என்று இருக்கிறது ஏட்டாக மாறுது. அப்ப இந்த இடத்துல verb 1 யூஸ் பண்ணிக்கோம். சிம்பிள் பாஸ்டுக்கு verb 2 யூஸ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி தான் நம்ம பாஸ்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணும்போது இங்க ஈட் ஏட்டாக மாறுது. ரைட் எப்படி மாறும்? wrote, ரோட்னு மாறும். கிவ் எப்படி மாறும்? gave, கேவ் மாறும். ப்ளே எப்படி மாறும்? played, played மாறும். ரன் எப்படி மாறும்? ran, and ran, ட்ரை tried, குக் பை bought, walk walked, take took, drink Drank. ஓகே நல்ல சவுண்ட் ஆயிக்கனா எல்லாரும் ஃபுல் உஜார்ல இருக்கிறீங்க, அதான் ஃபுல் சவுண்ட் ஆயிக்குது. ஓகே ஃபைன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. நவ் ஐ வில் எக்ஸ்பிளைன். இப்போ பாருங்க, இதுல சில வேர்ட்ஸை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ப்ளே நான் இத ஓகே கிரீன் கலர்ல மார்க் பண்றேன். ப்ளே ரைட். அதே மாதிரி இந்த குக், இந்த walk, ட்ரை. ஓகே, நான் இப்போ இந்த மார்க் பண்ணிக்கக்கூடிய இந்த வேர்ப்ஸை பாருங்க. இந்த கிரீன் கலர்ல மார்க் பண்ணிக்கக்கூடிய எல்லா வேர்ப்ஸ்லையும் நம்ம வேர்ப் 1ல இருந்து வேர்ப் 2க்கு மாற்றும் போது ஜஸ்ட் ஒரு ஈடி எட் பண்ணிக்கிறோம். இல்லைங்கதா? ஈடி எட் பண்ணிக்கிறோம். இங்கேயும் என்ன? ட்ரை, இந்த வை இருக்குது. இந்த வை தான் நீங்க என்ன மாறிக்குது? ஐயா மாறிக்குது. வை ஐயா மாறிக்குது. அதுக்கு பின்னால ஈடி சேர்த்திருக்கிறாங்க. குக் அப்படியே ஒரு ஈடி சேர்த்திக்கிறாங்க. ரைட். walked அப்படியே இருக்க ஈடி சேர்த்திக்கிறாங்க. இப்படி வேர்ப் 1ல இருக்கக்கூடியது வேர்ப் 2க்கு மாறும் போது நம்ம ஈடி சேர்ப்போமாக இருந்தால் அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ரெகுலர் வேர்ப்ஸ் என்று சொல்லுவோம். ரெகுலர் வேர்ப்ஸ் என்று சொல்லுவோம். ஏனென்று சொன்னா ரெகுலர் என்ன? வளமையாக வர மாதிரி, அல்லது ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கிறது, ஏதோ ஒரு பேட்டர்ன்ல வரக்கூடிய ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடியது, வளமையா போல வாரது ரெகுலர். இர்ரெகுலர் சொன்னா ஒரு வடிவம் இல்லாத என்ற பொருள். ஒரு கட்டமைப்புக்கு இல்ல, அதுக்கு ஒரு வடிவம் இல்லை, அது எப்படியும் வரலாம். ஸோ ரெகுலர் வேர்ப்ஸ் என்று சொல்றது அதனுடைய வேர்ப் 1லேருந்து வேர்ப் 2க்கு மாறும்போது ஈடி சேர்ந்து வரும். இர்ரெகுலர்ண்டா அது எப்படி வரும்னு சொல்லி எங்களால கெஸ் பண்ணல, அது டோட்டலாக மாறி வரும். பாருங்க, ஈட் எப்படி மாறிக்குது? ரைட் எப்படி மாறிக்குது? கிவ் எப்படி மாறிக்குது? ரன் எப்படி மாறிக்குது? பை எப்படி மாறிக்குது? அப்ப இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா டோட்டலி சேஞ்ச் ஆகி இருக்குது. இப்படி சேஞ்ச் ஆகிக்கிறதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்?
irregular வடிவம் இல்ல irregularன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரும். Regular verbs in the definition பாருங்க. Regular verbs are the verbs that form their past tense by adding ed. தமிழ்ல சொல்றாங்க ரெகுலர் verbs என்பது அதன் கடந்த கால வடிவம். அப்படின்னா என்ன? பாஸ்ட் டென்ஸ்ல ed எனும் இறுதியை சேர்ந்தே உருவாகும். பாஸ்ட் டென்ஸ்ல ed வரும். ஸ்ட்ரக்சரை பாருங்க. பேஸ் வேர்போட சேர்த்து ed சேர்த்தோம்னு சொன்னா அது பாஸ்ட் டென்ஸாக மாறும். உதாரணமாக walk, walked, play, played, clean, cleaned, jump, jumped, cook, cooked. அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ed எட் ஆகுது. இது எல்லாத்துலயுமே பாஸ்ட் டென்ஸுக்கு மாத்தும் போது ed எட் ஆகுது. அப்ப இதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? Regular verb. ரெகுலர் ed சேர்ந்தா ரெகுலர், ed சேர்றது தான் irregular. அடுத்துக்கு ஆப்போசிட் தான் இர்ரெகுலர் வேர்ப்ஸ். இர்ரெகுலர் வேர்ப்ஸ் என்று சொன்னா கடந்த கால வடிவத்திற்கு எந்த ஒரு நிரந்தர விதியும் இல்லை. எந்த ஒரு நிரந்தர விதியும் இல்லை. இப்படித்தான் வரணும் என்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. ஓகே, ஒரு அமைப்பொண்டு இல்லை. அவை ed சேர்க்காமல், ed என்ன செய்யாது? சேர்க்காமல் முழுமையாகவோ அல்லது மாறுபட்ட விதத்தில் வரும். ஒன்று டோட்டலா சேஞ்ச் ஆகும், இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில சேஞ்ச் ஆகி இருக்கும். பாருங்க, கோ வெண்ட் எப்படி டோட்டலா சேஞ்ச் ஆகி தானே? கோ எப்படி இருக்குது, வெண்ட் எப்படி டோட்டலா சேஞ்ச். கம் கேம் எல்லாம் கம் கேம் சின்ன ஒரு மாற்றம். அப்ப இப்படி இருக்கிறது. ஒரு ஒன்று முழுமையாக மாறும் அல்லது ஒரு சிறிய மாற்றம் சரி வரும். இப்படி வாரதுக்கு நாங்க வந்து இர்ரெகுலர்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து ஒரு ஆர்டர் இல்லை, ஒரு பேட்டர்ன் இல்லை. இப்படி வந்தா இப்படித்தான் வரணும் என்று ஒரு பேட்டர்ன் இல்லை. அது டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படிப்பட்ட வேர்ட்ஸை we have to memorize them. have to memorize them. இதை நம்ம பாடமாக்கணுமா? கோண்டு வந்தா அதுல பாஸ்ட் டென்ஸ் வென்ட்னு தான் வரும். ஈச்னு வந்தா ஏட்னு தான் வரும். கேம் தான் வரும். ஸ்பீக், ஸ்போக், see, saw, take, took. இப்படி நாங்க வந்து இதுகளை பாடமாக்கித்தான் நாங்க அப்ளை பண்றோம். பாடமாக்கித்தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இதுக்கு ஒரு சரியான பேட்டர்ன் ரூல்ஸ் ஒன்று இல்லை. சரியா போல இப்ப விளங்கிச்சு உங்களுக்கு ரெகுலர் என்ன இர்ரெகுலர் என்னண்டு? Any doubts? No doubt. No doubt, sir. Okay, very good. சுருக்கமா போட்டிங்க. ரெகுலர் வேர்ப்னு சொன்னா ed எட் ஆகும், இர்ரெகுலர் வேர்ப்னு சொன்னா ed எட் ஆகாது. அதுக்கு உதாரணமும் போட்டிக்கிறேன். சரியா? இது ஒரு சம்மரி. அடுத்தது ஒரு சென்டென்ஸை நாங்கள் ஒரு சென்டென்ஸ் எடுத்தோம்னா, ஒரு டென்ஸ் எடுத்தோம்னு சொன்னால் அந்த டென்ஸில் வரக்கூடிய வசனங்கள் 3 விதமாக வரலாம். சரியா? 3 விதங்களாக வரலாம். அதில் முதலாவது பாசிட்டிவ் அல்லது எஃபர்மேட்டிவ்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் அல்லது எஃபர்மேட்டிவ் அப்படின்டா என்னன்னு சொன்னால், பாசிட்டிவ் சென்டென்ஸ் என்பது ஒரு செயல் நடந்தது என்பதை குறிக்கிறது. ஒரு செயல் நடந்திருக்குங்கிறத சொல்லும். ஓகே, பாசிட்டிவ்னா ஒரு செயல் நடந்திருக்குன்னு சொல்லும். உதாரணமாக she wrote a letter. she wrote a letter. அவர் ஒரு லெட்டர் எழுதினார். ஓகே, அப்ப இதுக்கு ஆப்போசிட் என்ன? பாசிட்டிவ்க்கு ஆப்போசிட் என்ன? நெகட்டிவ். பாசிட்டிவ்க்கு ஆப்போசிட் நெகட்டிவ். அப்ப பாசிட்டிவ் என்று சொன்னா ஒரு செயல் நடந்திருக்குங்கிறத சொல்லும்டா. நெகட்டிவ் என்னத்தை சொல்லும்? ஒரு செயல் நடக்கவில்லைன்னு சொல்லும். அப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ் சொன்னா பாருங்க, ஒரு செயல் நடக்கவில்லை, நடந்ததில்லை என்பதை சொல்லும். ஒரு செயல் நடக்கவில்லைங்கிறத சொல்லும். வலஞ்ச பிள்ளைகள் பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்னண்டு? ஓகே, பாருங்க இப்போ கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். அப்ப பாசிட்டிவ் என்று சொல்றது, பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஒரு செயல் நடந்துள்ள என்பதை குறிக்கும். இதன் வடிவம் எப்படி வரும்? சப்ஜெக்ட் போடுவோம், அதுக்கு பின்னால கடந்த கால வினைச்சொல், அதுக்கு பின்னால ஆப்ஜெக்ட். உதாரணமாக she wrote a letter. சரியா? சப்ஜெக்ட் வந்திக்குது, verb the past tense போட்டிக்கிறோம், அங்கால ஆப்ஜெக்ட் போட்டிக்கிறோம். அவள் ஒரு கடிதம் எழுதினாள். அவள் ஒரு கடிதம் எழுதினாள். ஓகே, நான் அவளுக்கு மீனிங் எல்லாம் ஃபுல்லா தமிழ்லையும் போட்டிக்கிறேன், அவளுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சொல்லி. ஓகே, இப்ப நாங்க பார்ப்போம் இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையும். பாருங்க, இப்ப இதெல்லாம் என்ன டென்ஸ்ல இருக்குது? பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது.
இதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இருக்குது. இப்போ நாங்க என்ன செய்வோம்டா, இது எல்லாத்தையும் பாஸ்ட் டென்ஸுக்கு மாத்தி பார்ப்போம். பாஸ்ட் டென்ஸுக்கு மாத்தி பார்ப்போம். ஐ ட்ரிங்க் டீ, இது பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி வரும்? I drank tea. I drank tea. Drunk அல்ல, tea yesterday. drank. I drank. Oh, I drank tea yesterday. Okay. She goes to school, இது எப்படி வரும்? She went to she school went to yesterday. school yesterday. She went to School yesterday. very good. பாருங்க, they play cricket, எப்படி வரும்? They They played cricket yesterday. Played cricket yesterday. They played cricket yesterday. Okay. He reads the newspaper. இது எப்படி வரும்? He wrote the newspaper. Okay. He read the past tense வந்து read. அதான் ஓகே, நான் சொல்றேன் கேளுங்க. ஓகே, நான் சொல்றேன் கேளுங்க புள்ளகள். ரீட்ங்கிறது verb 1, read வாசித்தல், read. வாசித்தான் அண்ட் பாஸ்ட் டென்ஸுக்கு ஸ்பெல்லிங் அதே மாதிரி தானே இருக்கும், READ தான். அதை நாங்க எப்படி வாசிப்போம்? ரெட்ன்னு தான் வாசிப்போம். சரியா? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தா ரீட் என்று வாசிப்போம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா ரெட். He read the newspaper yesterday. Okay? Okay. We live in Colombo. We lived in Colombo. We lived in Colombo. Okay, very good. அடுத்தது நாங்க பார்ப்போம் நெகட்டிவ் சென்டென்சஸ். நெகட்டிவ் சென்டென்சஸ் an action did not happen, ஒரு விஷயம் நடக்கவில்லைங்கிறத சொல்லும். ஓகே, தமிழ் எக்ஸ்பிளனேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னா, நெகட்டிவ் சென்டென்ஸ் என்பது ஒரு செயல் நடந்ததில்லை, ஒரு செயல் நடக்கவில்லை என்பதை குறிக்கிறது. ஒரு செயல் நடக்கவில்லைங்கிறத குறிக்கிறது. சரி, இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். அமைப்பு எப்படி வரும்? சப்ஜெக்டை போடணும். அதுக்கு பின்னால டிட் நாட் போடுவோம். என்ன போடுவோம்? டிட் நாட் போடுவோம். டிட் நாட் போட்டு அதுக்கு பின்னால வேர்புடைய பேஸ் ஃபார்ம் வரும். ஓகே, இந்த இடத்த நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, பாருங்க பிள்ளைகள். பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல நான் நேற்று கிரிக்கெட் விளையாடினேன் எப்படி சொல்லலாம்? ஐ played Played cricket yesterday. I played cricket yesterday. நான் நேற்று கிரிக்கெட் விளையாடினேன். ஓகேயா? இது வந்து என்ன? பாசிட்டிவ். இப்ப நாம நெகட்டிவ்க்கு மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? ஐய போடணும். ஐ போட்டுட்டு வெரி குட். நாம இந்த டிட் நாட் போடுவோம். இந்த டிட் நாட் தான் இல்லை, ஒரு விஷயத்தை செய்யவில்லை என்கிற அந்த மீனிங்கை கொடுக்கிறது இந்த டிட் நாட் தான். நாங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். நாம டிட் நாட் போட்டோம்னு சொன்னா டிட் நாட் போட்டுட்டு அதுக்கு பின்னால பிளேட்னு சொல்லி திரும்ப பாஸ்ட் டென்ஸ் கொண்டு வர மாட்டோம். விளங்குதா பிள்ளைகள்? ஐ டிட் நாட் பிளேட்னு சொல்லி திரும்ப இந்த ஈடியை கொண்டு வர மாட்டோம். இந்த இடத்துல தான் நாங்க கவனமாக இருக்கணும். ஐ பிளேடு கிரிக்கெட்னா நான் கிரிக்கெட் விளையாடினேன். நான் விளையாடவில்லை என்று சொல்றதுக்கு ஐ டிட் நாட் கொண்டு வருவோம். அப்ப டிட் நாட் வந்துச்சுண்டா இங்க எகைன் பிளேடுன்னு சொல்லி ஈடியேட் பண்ண கூடாது. ஐ டிட் நாட் பிளேன்னு தான் சொல்லணும். ஐ டிட் நாட் பிளே கிரிக்கெட் yesterday. I did not play cricket yesterday. Okay. And on about me, I walked. நான் நேற்று நடந்தேன். இது எப்படி நெகட்டிவ்க்கு மாத்திர? I did not walk. ed போட்ட பில. ஓகே, ed போடக்கூடாது. I did not walk yesterday. I did not walk yesterday. ஓகே, இது ரெகுலர். இப்போ இர்ரெகுலருக்கு போம். ஐ
went to school. நான் நேற்று பாடசாலைக்கு சென்றேன். நான் நேற்று பாடசாலைக்கு போகவில்லை. எப்படி சொல்ற? I did not go to school yesterday. I did not. இப்ப இது இப்ப went வந்து went வந்து past tense தானே. went வந்து past tense. அப்ப இங்க did not போட்டா again did not went ன்னு போட்டா பில. did not went ன்னு போட்டா என்ன பில. அப்ப நம்ம இது என்ன செய்யணும்? Go to school yesterday. I did not go to school. I did not go to school yesterday. I did not go to school yesterday. I saw a cat yesterday. நான் நேற்று ஒரு பூனையை கண்டேன். I saw a cat yesterday. நான் நேற்று ஒரு பூனையை காணவில்லை. எப்படி சொல்லலாம்? I did not yesterday. எப்படி வரும்? Did not She did not see. I did not see a cat yesterday. ன்னு வரும். சரியா பிள்ளைகள்? Do you understand? Yes, sir. Yes. Okay, clear தானே? Okay, I will share this in the group. உங்களுக்கு ஒரு activity ஒன்றிக்கு. இந்த activity சிம்பிள் பாஸ்ட்ல வந்து நாங்க கட்டாயம் வந்து எஸ்டர்டேன்ற வந்து மென்ஷன் பண்ணுவோமா? இல்ல இல்லாட்டியும் அது பாஸ்ட் அது கட்டாயமா மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஆனா எஸ்டர்டே உங்க பாஸ்ட் டென்ஸ் விளங்கணுங்கிறதுக்காக நான் எஸ்டர்டே போடுறேன், விளங்கி கொள்றதுக்கு. இது இறந்த காலம் தான் விளங்கி கொள்றது. அப்படி இல்லாம எல்லாத்துக்கும் எஸ்டர்டே போடணும்னு இல்லை. சரியா? ஓகே ஓகே. அப்ப நான் இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு கேக்குது. இந்த ஆக்டிவிட்டி நீங்க என்ன செய்வீங்க? ஹோம் ஒர்க்கா எனக்கு செய்து அனுப்பணும். ஓகேயா? Okay. ஓகே. இப்போ இதுல எல்லாத்துலயும் பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருக்குது. இதை நீங்க என்ன செய்யணும்? நெகட்டிவ்க்கு மாத்தணும். ஓகே. இப்போ நாங்க பார்ப்போம் இன்டரகேட்டிவ். வாட் யூ மீன் பை இன்டரகேட்டிவ்? क्वेश्चन ஃபார்ம். கேள்வி கேட்கிறது. கேள்வி கேட்கிறது. ஓகே. இப்போ நாங்க பார்ப்போம் ஒரு சென்டென்ஸ். He went to He washed the car yesterday. அவன் நேற்று காரை கழுவினான். அவன் நேற்று காரை கழுவினான். இப்ப நீங்க கேள்வியா கேட்கணும். அவன் நேற்று காரை கழுவினானா அண்ட் ஒரு கேள்வியாக கேட்கணும். அப்ப என்ன செய்வீங்க? நாங்க Did he wash the car yesterday? ஓகே, வெரி குட். நாங்க நெகட்டிவ்க்கு எப்படி டிட் நாட் போட்டோமோ, நெகட்டிவ்க்கு எப்படி டிட் நாட் போட்டோமோ, சரி, அந்த நெகட்டிவ்க்கு டிட் நாட் போட்டோம் தானே, அதே மாதிரி கொஷின் ஃபார்முக்கு நாம டிட் போடுவோம். கொஷின் ஃபார்முக்கு டிட் போடுவோம். அந்த வசனத்துக்கு முன்னால டிட் போட்டு டிட் ஹி வாஷ் இந்த ஈடிய நம்ம எடுத்துடணும். இந்த ஈடிய எடுத்துடணும். மேலங்க ஈடிக்கு தானே. ஓகே, இதுல ஈடி என்ன செய்யணும்? முன்னுக்கால டிட் போட்டோம்னு சொன்னா இந்த ஈடிய எடுத்துடணும். அப்ப டிட் ஹி வாஷ் த கார் yesterday. நேற்று அவன் காரை கழுவினானா? ஓகே, நேற்று அவள் சோறு சமைத்தாள். She cooked rice yesterday. நேற்று அவள் சோறு சமைத்தாள். நேற்று அவள் சோறு சமைத்தாளா எப்படி கேக்குற? Did she cook? Very good. கவனமாக did she cook. இந்த ed இங்க வராது. ed போடுறது இல்லை. Did she cook rice yesterday அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்போம். Did she cook rice yesterday? இதுதான் இப்படிதான் கேள்வி. விளைஞ்ச பிள்ளைகள். அப்ப கேள்வியாக மாத்துறதுக்கு நாங்க இந்த டிட் முன்னால போடுவோம். முன்னால டிட் போடுவோம். முன்னால டிட் போட்டோம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல இருக்கிற ஈடி என்ன செஞ்சிடும்? இங்க வராது. இந்த இங்க இருக்கிற குக்ல இருக்கிற இந்த ஈடி இங்க வராது. ஓகேயா?
ஓகே. அப்ப இன்டரகேட்டிவ்னு சொல்றது கொஸ்டின்ஸ், கேள்வி கேட்கக்கூடியது. ஓகே. இன்டரகேட்டிவ்ஸ் என்பது கடங்கால் நடந்த ஒரு செயலை பற்றி கேட்கும் வினாவாகும். இன்டரகேட்டிவ்னா ஒரு வினா, ஒரு கொஸ்டின். ஓகே. அதுல இது ஸ்ட்ரக்சரை பிடிக்கு முன்னுக்கால ஒரு டிட்ட போடுவோம். டிட்ட போட்டுட்டு அதுக்கு பின்னால சப்ஜெக்ட் பாருங்க. டிட் யூ, அதுக்கு பிறகு verb த ஃபர்ஸ்ட் ஃபார்ம், பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb eat. Did you eat? அதுக்கு பின்னால தான் ஆப்ஜெக்ட் வரும். Did you eat lunch? ஓகே. நலைன் ஷாப்புல் ஹெலிது. Yes, sir. யா ஓகே. ஸோ வெரி சிம்பிள் விஷயம், வெரி சிம்பிளான விஷயம். அவ்வளவு தான் நிற்குது. பாஸ்ட் டென்ஸில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா அதில் பாசிட்டிவ் ஃபார்ம் இப்படி வரும். அதில் நெகட்டிவ் ஃபார்ம் நம்ம டிட் நாட் போடுவோம். டிட் நாட் போட்டால் இங்கே பேஸ் ஃபார்ம் வரணும், இடி எடுத்துடணும். அதே மாதிரி கொஷன் ஃபார்மாக இருந்தால் முன்னுக்கால டிட்டை போட்டுட்டு வேர்பில் வர இடியை எடுத்துருவோம். பேஸ் ஃபார்மை தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஆக்டிவிட்டி போட்டு இன்னும் ஒரு 5 சென்டென்ஸ் போட்டு இந்த 5 சென்டென்ஸையும் நீங்கள் கேள்வியாக கேட்கணும். ஓகே. ஸோ சமரைஸ் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், நான் படித்த முழு விஷயத்தையும் சமரியாக ஒரு டேபிளில் போட்டிக்குது. ஏன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் சப்ஜெக்டை போட்டுட்டு அதுக்கு பின்னால் பாஸ்ட் வேர்ப்ட என்ன ஃபார்ம் போடணும்? பாஸ்ட் வேர்ப். பாருங்க, ஐ பிளேய்டு, ஐ பிளேய்டு, அதுக்கு பின்னால் தான் ஆப்ஜெக்ட். வெரி குட். வேர்ப் டூ. நெகட்டிவாக இருந்தால் சப்ஜெக்டை போட்டு சப்ஜெக்ட் பின்னால் என்ன போடணும்? டிட் நாட். ஓகே. டிட் நாட் போட்டால் இங்கே வேர்ப் ஒன் தான் வரும், பேஸ் ஃபார்ம் தான் வரும். ஐ டிட் நாட் ப்ளே. அதே போல் கொஷன் ஃபார்ம், இன்டரகேட்டிவ்னா கொஷன் ஃபார்ம். கொஷன் ஃபார்முக்கு பாருங்க ஆரம்பத்தில் என்ன ஒரு டிட் போடுவேன். டிட் போட்டு அதுக்கு பின்னால் சப்ஜெக்டை போட்டுட்டு verb எப்படி வரும்? verb ஒன். டிட் யூ ப்ளே? டிட் யூ ப்ளே கிரிக்கெட்? Okay, students, how was the lesson today? The lesson is very useful for us. Okay, that's excellent. Yes, sir. எப்படி இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸி ஆகிதா? டீச் பண்ணுற மெத்தட். Yes, sir. Very Sir. Yes, sir. ஓகே. ஸோ எங்களோட இதில் புதிய ஆட்களும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இப்போ இது வந்து எங்களோட 17வது கிளாஸ், ரைட்? நான் இதை வந்து பேசிக்ல இருந்து இப்போ உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் படிச்சுக்கிறீங்களா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதில் நிறைய வருமேனா உங்களுக்கு நவுன்ஸ், வேர்ப்ஸ், எட்ஜெக்டிவ்ஸ், adverbs, pronouns, prepositions, conjunctions நிறைய. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆகவே முக்கியமான ஒரு விஷயம். என்ன சொன்னால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஒரு குழப்பமாய்க்கூடிய விஷயம், ரைட்? அதை படித்தோம். அதுக்கு பின்னால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதில் எப்படி ஒரு பிக்சரை பார்த்து டிஸ்கிரைப் பண்ணுற நிறைய விஷயம் பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கு பாஸ்ட் டென்ஸ் பார்த்திக்கிறோம். ஸோ இது வந்து புதுசாக வந்தவங்க ஜூலையில் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, ரைட்? ஜூலை 7ஆம் தேதி புதிய பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு விருப்பமாக இருந்துன்னு சொன்னால் அந்த பேட்சில் உங்களுக்கு ஜாயின் பண்ணி கொள்ளையிலும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பின்னால் நாங்கள் என்ன 2 சர்டிஃபிகேட் கொடுப்போம். டிப்ளமா இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ டிப்ளமா இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஏன்னா நாங்கள் ரெண்டையும் இது பண்ணுவோம். கிளாஸில் உங்களுக்கு கிராமர் படித்து தருவோம். அதுக்கு பின்னால் உங்களுக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ட்டே கேட்டால் தெரியும், நாங்கள் நிறைய ப்ராக்டிஸ் ஸ்டோரி சொல்லி காட்டுறதுக்கு. அதே மாதிரி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதை அவங்க பேசி என்ன செய்வாங்க, எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டில் அனுப்புவாங்க. அப்போ நான் கேட்டுட்டு அவங்களுக்கு அதுக்குரிய ஃபீட்பேக்கை கொடுப்பேன். அப்படி அவங்களுக்கு ஸ்போக்கனும் போகும். ஓகே, ஒரே டைமில் ரெண்டும் போகும். ஸோ கோர்ஸில் ஜாயின் பண்ண ஐடியா இருக்கிறவங்க எங்கள் நம்பருக்கு தானே காலேஜ் நம்பர், அதுக்கு கண்டெக்ட் பண்ணி கோஆர்டினேட்டரோட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அவங்களுக்கு? இங்கிலீஷில் ஏதாச்சும் கேட்கணுமா? சார், கேள்வியா மாற்றும் போது அந்த சப்ஜெக்ட் வந்து ரெண்டாவது போட்டு அந்த verb வந்து ஒண்ணாவதா போட்டுட்டு செய்யலாம் தானே சார்? இடையில ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. கொஷனாக வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு டிட்டை போட்டு அதுக்கு பின்னால் வளவிய மாதிரி சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட் பின்னால் அந்த verb வரும். இப்போ நீங்கள் என்ன கேட்க வரீங்க? சார், இப்ப ஐ வென்ட் டு ஸ்கூல்னு இருக்கு தெரியுமா சார்? இப்ப அந்த வென்ட் டு வந்து முதலாவதா போட்டு ஐய ரெண்டாவதா போட்டு அந்த ஸ்கூல்ல வந்து தேர்டா போட்டு செய்யலாம் தானே சார் கேள்வியா கேட்கும்போது? எப்படி உதாரணம்னு சொல்லுங்க. இப்போ ஐ வென் டு ஸ்கூல். இதை எப்படி கேட்கணும்னு சொல்றீங்க? வென் டு ஐ ஸ்கூல் அப்படின்ட்டு
போடலாம் தானே சார்? went I to school-டா இப்படியா? கொஞ்சம் இருங்க சார். went to I went to வந்து ரெண்டாவது வரும் சார். I வந்து அடுத்து வரும். இப்படியா? ஆ யார் சரி சொல்லி தந்தாங்களா இப்படி கொஷின் ஃபார்ம் மாத்திலுண்டு? அப்படி சொல்லி தந்தாங்க சார். அதுதான் கேட்டேன். இல்லை இவ ஏதா பிள்ளையா சொல்லி தந்திக்கிறாங்க. இப்படி வராது சரியா? அப்படி வராது. சரி சார். இப்படி வராது. went to high school வராது. சில இடத்துல அப்படித்தான் கொஞ்சம் ஒன்று அவங்க சொல்லி தந்தது கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இந்திக்கும். அப்படி இல்லாட்டி விஷயம் தெரியாமல் பிள்ளையா சொல்லி தந்தாங்களும் தெரியா. எனக்கு ஜட்ஜ் பண்ணல. பட் ஐ டோன்ட் நோ. இப்படி வராது ஷுவரா. ஓகே ஷுவரா இப்படி வராது. ஓகே சார். ஓகே வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே கிளாஸ் எப்போ நடக்கும் இப்படி கேட்டுக்கிறீங்க. வீக்கில் வந்து கிளாஸ் 2 days நடக்கும். இப்போ புதிய ஸ்டார்ட் பண்ணுற பேச்சுக்கு வெனிஸ்டேயும் மண்டேயும் வெனிஸ்டேயும் நடக்கும். இப்போ போகிற பேச்சுக்கு சாட்டர்டே சண்டே போகுது. ஓகே நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டுக்கே ஒரு நம்பர் ஒன்று அனுப்பினேன், காலேஜ் நம்பர். அந்த நம்பருக்கு தேவைன்னு சொன்னால் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. ஓகே இதை போட்டிக்கிறான் குரூப்பில் மெசேஜ் போட்டிக்கிறாங்க கோஆர்டினேட்டர் பாருங்கள், chat பாக்ஸில் போட்டிக்கிறாங்க. ஓகே தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஃபார் யோர் கோஆப்ரேஷன். ஸோ இங்கிலீஷ் இஸ் அ இன்ட்ரெஸ்டிங் லாங்குவேஜ் ரைட்? அதோட இன்ட்ரெஸ்டிங்கான அதே மாதிரி ஈஸி, அவ்வளோ கஷ்டம் எல்லாம் இல்லை. நாங்கள் அதை சரியாக அதை ஃபாலோ பண்ண படித்தோம் சொன்னால் மிச்சமாகவே ஈஸி. அண்ட் ஆல்சோ ஒர்க் ஷாப் ஒன்று வச்சுக்கிறேன். நான் டீட்டெயில்ஸும் கிடைச்சா கம்மிங் வெனிஸ்டே ஹவு டு லேர்ன் இங்கிலீஷ் ஈஸிலி அப்படின்னு ஒரு ஒர்க் ஷாப்பும் வச்சுக்கிறேன். அந்த ஒர்க் ஷாப்லையும் ஜாயின் பண்ணி பாருங்க, மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ரைட், தேங்க்யூ எவ்ரி ஒன். ஏதாச்சும்